अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. யதிராஜர் என்று போற்றப் பெறுகின்ற ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்கும்படியாக வேதாந்த தேசிகன் 70க்கும் மேற்கொண்ட ஒரு ஸ்லோகங்களை கொண்டதான ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கிறார். அதுதான் யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகள், அவருடைய அடியார்களுடைய பெருமைகள், அவருடைய திருவாக்குகள், அந்த ஸ்ரீசூக்தியினுடைய பெருமைகள் என்று அவற்றையெல்லாம் மிக விரிவாக அருளி செய்து கொண்டு வருகிறார். அதிலே 53வது ஸ்லோகத்திலே ஓர் அர்த்தத்தை தெரிவித்தார் என்று நாம் பார்த்தோம். அதை இன்னும் கூட சற்று விளக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதிலே சுருக்கமாகத்தான் தெரிவிக்கப்பட்டது. என்ன தெரிவிக்கப்பட்டது என்னால், எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள், அதாவது அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கேருஹயுகே நிபத்னஜைகாந்த்யம் கிமபி யதி பூபிருத் பணிதயः சுனாசீரஸ்கந்தத்ருகிணஹரஹேரம்ப ஹுதபுக் பிரபேஷாதி க்ஷுத்ர பிரணதி பரிஹார பிரதிபுவஹ. இந்த ஸ்லோகத்தை நாம் நேற்று அனுபவித்தோம். இருந்தாலும் அதிலே சொல்ல வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கின்றன, அதை தெரிவிக்கிறோம். என்னவென்றால், ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கேருகே, அதாவது எம்பெருமானுடைய திருவடிகள் என்பவை அது எப்படிப்பட்டதுன்னா எந்த குறையும் இல்லாதது என்று முதல்ல ஹதாவத்யே என்று சொல்லுகிறார். ஹதாவத்யே என்னாலன்னா எந்த விதமான குறைகளும் இல்லாதது, மிக உயர்ந்தது எம்பெருமானுடைய திருவடிகள். அது ஹிருத்யே மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கக்கூடியது. அது எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள். அந்த திருவடி தாமரைகளிலே ஒருத்தன் ஈடுபாடு கொள்ளுகிறான் என்னால் அது நிபத்னந்தி ஐகாந்தியம் நிபத்னந்தி. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் நமக்கு என்ன செய்கிறது என்றால், அதில் ஐகாந்தியம் என்னால் ஒன்றி இருத்தல். எப்படி ஒன்றி இருத்தல்? அந்த திருவடிகளை தவிர வேறு எதையுமே நாம் உபாயமாக கொள்ளாமல் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாயமாக கொள்ளுகிற நிலை, அதைத்தான் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் நமக்கு உண்டாக்குகின்றன என்று அதை சொல்லுகிறார். அதாவது எப்ப குற்றமற்றவைகளாய் நம்முடைய மனதிற்கு இனியவையாய் இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள். வெறும் தாமரை என்னால் அதற்கு ஏதாவது குற்றம் சொல்லலாம். அந்த தாமரை என்ன ஆகும்? ஆனால் அது குளத்திலே மலரும், ஆனால் சூரியன் உதித்தால் மலரும், சூரியன் இல்லை என்றால் வாடிவிடும். என்ன அதுக்கு சில அது கையில் அது கூட தண்ணீரிலே இருக்கிற பொழுதுதான் நன்றாக மலரும். அதே தாமரையை எடுத்து நாம் கையிலே வைத்து கொண்டு விட்டோமானால் சில நிமிடத்திலே அது வாடி போய்விடும், சில மணிக்காலங்களிலே அது வாடி போய்விடும்.
ஆனால் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளுக்கு அந்த குறைகளெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஹிருத்யே உள்ளத்திற்கு இனியவையாய் இருக்கக்கூடியது அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள். அது ஹரிச்சரணம், ஹரி என்று சொல்லுகிறார் எம்பெருமானை. அதில் கூட ரொம்ப விசேஷம் இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் எம்பெருமானை ஹரிஹி என்று சொல்லுகிறார்கள் என்றால், நம்முடைய உள்ளத்தையெல்லாம் கவர்பவனாய் இருக்கிறான், அதனால் அவனுக்கு ஹரி என்று பெயர். ஹரதி, நம்முடைய பாபங்களையெல்லாம் போக்கி விடுகிறான், நம்முடைய குற்றங்களையெல்லாம் மறந்து விடுகிறான் என்று பல காரணங்களாலே அவனுக்கு ஹரிஹி என்கிற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே நமக்கு ஐகாந்தியம் நிபத்னந்தி. எது என்றால் யதிபூபிருத் பணிதயா. யதிபூபிருத் யதிராஜர் அவருடைய பணிதயா ஸ்ரீசூக்திகள், அவருடைய திருவாக்குகள் நமக்கு அதில் ஈடுபாட்டை உண்டாக்குகிறதுன்னு சொன்னார். அது ஈடுபாட்டை உண்டாக்குகிறதுன்னா எப்படி கொள்ள வேண்டும் என்னால் அதைத்தான் பின்பகுதியிலே இன்னும் விளக்கமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால், அந்த எம்பெருமானை தவிர பிற தேவதைகளிடத்திலே நமக்கு புத்தி செல்லாமல் பண்ணுவதும் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் தான் என்று அத்தை சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், ஸ்ரீபாஷ்யம் முதலான நூல்களிலே எம்பெருமானார் என்ன அர்த்தங்களை காட்டியிருக்கிறார் என்னால், உலகத்தை எல்லாம் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற இந்த முத்தொழில்களையும் சேர்த்து செய்பவன் பகவான் ஒருத்தன் ஸ்ரீமன் நாராயணன் தான். அவனை தவிர வேறு யாருக்கும் அந்த நிலை கிடையாது. எல்லாவற்றையும் படைக்கிறவன் என்னால் உலகத்திலே எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? பிரம்மா படைக்கிறான், ருத்ரன் அழிக்கிறான், நாராயணன் விஷ்ணு காக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஓரளவுக்கு அது உண்மைதான் என்றாலும் கூட, முதலிலே மூலப்பொருள்களை எல்லாம் படைத்து வைத்து மேற்கொண்டு நீ உலகத்தை படை என்று பிரம்மாவுக்கு எம்பெருமான் கட்டளையிட்டபடியினாலே பிரம்மா அந்த தொழிலை தொடர்ந்து செய்கிறான். அதே போலத்தான் அழித்தல் தொழிலிலேயும் ருத்ரனுக்கு கட்டளை பகவான் இட்டிருக்கிறபடியினாலே அந்த ருத்ரன் செய்கிறான். உண்மையிலே பார்த்தால் இவற்றையெல்லாம் செய்பவன் அப்படி அவர்கள் செய்கிற காலத்திலேயும் கூட அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து பகவான் தான் அந்த காரியத்தையும் செய்விக்கிறான் என்று இக்காரணங்களாலே அந்த பகவான் திருமன் நாராயணன் தான் பற்றத்தகுந்தவன். சாஸ்திரமும் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது? காரணம் துத்யேயா, எவன் முழுமுதற் காரணமோ அவன்தான் தியானிக்கப்பட தகுந்தவன் என்று சொல்லுகிறது. அப்போ யார் காரணம் என்று சொல்லுகிற பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் காரணன் என்று அவனை சொல்லி அவனை பற்ற வேண்டும் என்று இது பல பல ஸ்ரீபாஷ்யத்திலே பல பல அதிகரணங்களிலே என்று காட்டுகிறார். லிங்க, அதாவது பல அதிகரணங்கள், வைஸ்வானராதிகரணம் என்று எல்லாம் பல அதிகரணங்கள். அந்த அதிகரணங்கள் எல்லாம் பகவான் நாராயணன் தான் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சஹா ஆத்மா அங்கான்யா தேவதாக என்று மற்ற தேவதைகள் எல்லாம் அவனுக்கு அங்கங்களாக, அவயவங்களாக, பிரகாரங்களாக இருக்கின்றன என்று சொல்லுகிறது என்று சொன்னார். அதனால தான் அந்த அவனுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய தேவதைகள் யார் யார் என்பதை இங்கே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே. சுனாசீர, ஸ்கந்த, துருகிண, ஹர, ஹேரம்ப, ஹுதபுக், பிரபேஷ என்று 7 தேவதைகளை எடுத்தாருங்க. இந்த 7 பேரை சொன்னது எல்லா தேவதைகளுக்கும் உபலட்சணம் என்று கொள்ள வேண்டும். சுனாசீரன் என்றால் அது இந்திரனை சொல்லுகிறது. ஸ்கந்தன் என்னால் சுப்பிரமணியன், துருகிணன் என்னால் பிரம்மா, ஹர சிவன், ஹேரம்ப விநாயகன், ஹுதபுக் அக்னி, பிரபேஷாதி சூரியன், பிரபேஷன் என்று இது போன்ற பல தேவதைகள். இவர்களிடத்திலெல்லாம் நமக்கு ஏதாவது குறை உண்டாகுமானால், அதாவது ஈடுபாடு உண்டாகுமானால், அப்பொழுது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் பரிவார பிரதிபுவகா அதை தடுக்கின்ற நமக்கு, அதாவது எப்படி ஜாமீன் கொடுக்கக்கூடியவைகளாக, அங்கே நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ஜாமீன் கொடுக்கக்கூடியவைகளாக, பிணை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்று சொல்லுகிறார். தேவதைகள் எல்லாரும் இருக்கிற பொழுது ஏன் ஒரு தேவதையைத்தான் தொழ வேண்டும், மற்ற தேவதைகளை தொழுதால் என்ன என்று கேட்கலாம். ஆனால் இந்த காலத்தில் கூட நிறைய பேர் சொல்லுகிறார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஒன்றே குலம் எல்லாரும் பகவானுடைய அடியவர்கள் என்கிற குலம், தொண்டை குலம், தொண்டர்கள் குலம், தொண்டக்குலம் என்று இதைத்தான் ஆழ்வார்களும் காட்டியிருக்கிறார்கள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொன்னால் திருமன் நாராயணன் ஒருவன்தான் தேவன், அவனுக்கு கீழ்ப்பட்டவைகளாகத்தான் மற்ற தேவதைகள் என்று சொன்னால்
இது சற்று குறுகிய மனப்பான்மை என்று கூட சிலர் நம்மை சொல்லுவார்கள். ஐயோ, இப்படியெல்லாம் சொல்லலாமா? எல்லாரும் சில பேர் இப்படி சொல்லுகிறார்கள். என்னன்னா, ஏகம் சத் பகுதா விப்ரா வதந்தி என்று வேதத்திலேயே ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஏகம் சத், ஒன்றுதான் சத், அதாவது பரம்பொருள். விப்ராஹா பகுதா வதந்தி, அந்த தெய்வத்தைத்தான் பலவிதமாக பல பேர் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறபடியினாலே ஒரே தெய்வமே பல வடிவங்களிலே இருக்கிறது என்று இப்படி சொல்லுகிறார்கள். இதுவும் ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் அந்த வடிவங்களிலே உள்ளே அந்தர்யாமியாக இருக்கிறவன் பகவான் தான் தெரிந்து கொள்ளாமல் அந்த தேவதைகளை நாம் உபாசித்தால் அது நமக்கு நல்ல பலனை தராது. இது பகவத்கீதையிலே கண்ணனே தெரிவித்திருக்கிறான். என்ன தெரிவித்திருக்கிறான்? காமைஹி தைஹி தைஹி அபகிருத சேதாக, என்ன பண்ணுகிறார்கள்? பிரபத்யந்தே அந்நிய தேவதாக, பல தேவதைகளை வணங்குகிறார்கள். லபதேச்ச தத காமான், சிறிய சிறிய விருப்பங்கள் என்ன உண்டோ அதை அந்த தேவதைகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும், அதாவது உயர்ந்த பலனை பெற வேண்டுமானால் என்னைத்தான் பற்ற வேண்டும் என்று பகவத்கீதையிலே கண்ணன் தெரிவிக்கிறான். இதெல்லாம் ஸ்ரீ ராமானுஜர் விளக்கி இருக்கிறார் தம்முடைய பாஷ்யங்களிலே. அவன் என்ன சொல்லுகிறான்? மாமேவையே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே என்று அவன் சொல்லுகிறான். ஏன்னு சொல்றான்? அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது என்ன தத்பவத்தை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலம் என்கிறது மற்ற தேவதைகளை உபாசித்தால் அது அற்ப பலம், ஆனால் என்னை உபாசித்தால் கிடைக்கக்கூடிய பலம் உயர்ந்த பலம் என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்று காட்டுகிறோம். இதை தவிர இன்னொரு உதாரணமும் காட்டுகிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அதாவது உண்மையான வைஷ்ணவன் என்பவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், பகவானுக்கு ஒரு மனைவி போன்றவன். எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானுக்கு பத்தினி ஸ்தானம், அது புராணங்கள் தெரிவிக்கின்றன. சயேவ வாசுதேவாசௌ புருஷோத்தமஹா உச்சியதே ஸ்திரீ பிராயம் இதரத் சர்வம் ஜெகத் பிரம்ம புரஸ்ஸரம் என்ற பிரமாணம் அது என்ன சொல்லுகிறது? வாசுதேவனான பகவான் ஒருத்தன் தான் புருஷோத்தமன், மற்ற அத்தனை ஜீவாத்மாக்களும் அவனுக்கு பத்தினி ஸ்தானத்திலே இருப்பவை என்று சொன்னார்கள். அப்ப பத்தினியா இருப்பவள் தன்னுடைய கணவனான பகவானை தவிர வேறொரு புருஷனை நினைத்தால் அது எப்படி? அதாவது உலகத்திலே இதை என்ன சொல்லுகிறோம்? ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனை தவிர வேறொருவனை நினைத்தால் அது தேகத்திற்கு உண்டான கற்பு நெறிக்கு குறைவு என்று சொல்லுகிறார் போலே, இது ஆத்மாவுக்கு உண்டான கற்பு நெறி என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆத்மா என்கிறது ஒரு பத்தினி ஸ்தானத்திலே இருக்கிறது. அது பகவான் ஒருத்தனுக்குத்தான் அடிமைப்பட்டது, பகவான் ஒருத்தனுக்குத்தான் உரியது. அவனை தவிர வேறொருவனை நினைத்தால் அப்பொழுது அந்த ஆத்மாவுடைய கற்பு நெறிக்கு பங்கம் என்று இப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆகினாலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவனைத்தான் பற்ற வேண்டும், அவனை தவிர மற்ற தேவதைகளை பரம்பொருளாக நினைப்பதில்லை என்று இதை நாம் நெஞ்சிலே நன்றாக கருத்திலே கொள்ள வேண்டும். இதிலே பிறருக்கு வேறு கருத்துகள் இருக்கலாம். அவரவர்கள் அந்தந்த தேவதைகளை உபாசிப்பதை அவர்களை நாம் குறை சொல்லவில்லை. யாருக்கு எந்த தேவதை இஷ்டமோ அந்த இஷ்ட தேவதைகளை உபாசிப்பது என்பது அவரவர்களுக்கு உண்டானதுதான். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவனாய் பிறந்தவன், அதிலேயும் ஒரு ஆச்சாரியனிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு நல்ல ஞானத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறவன், அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஸ்ரீமன் நாராயணனைத்தான் தொழ வேண்டும். அதற்காக மற்ற தேவதைகளை நாம் குறைக்க வேண்டும் என்றோ, குறைத்து நினைக்க வேண்டும் என்றோ, அவமானப்படுத்த வேண்டும் என்றோ அப்படி சொல்லவில்லை. அதற்குத்தான் இந்த கணவன் மனைவி உதாரணத்தை சொல்லுகிறோம். ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனை உயர்வாக நினைக்கிறாள், ஆனால் மற்ற புருஷர்களை அவள் எப்படி நினைக்கிறாள் என்று கேட்டால் அவர்களை பற்றி அவள் நினைப்பதே இல்லை. அவர்களை உயர்வாகவும் நினைக்கவில்லை, தாழ்வாகவும் நினைக்கவில்லை என்று சொல்லுவது போலத்தான் இங்கேயும் கொள்ள வேண்டும் என்று இந்த கருத்தை எல்லாம் ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் முதலான நூல்களிலே மிக தெளிவாக காட்டியிருக்கிறார் என்கிற அர்த்தத்தைத்தான் இந்த 53வது ஸ்லோகம் தெரிவிக்கிறது என்று நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். वीणा वेङ्कटेशम्
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Govinda